ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி தியாக்ஸ். இன்றைக்கி ஈக்காட்டு தாங்கல் கிட்ட இருக்கிற முனீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இந்த ஆலயத்தை சுற்றி பார்க்கும்பொழுதே முனீஸ்வரர் அவர் எப்படி உருவானார் அந்த கதைகளையும் பார்க்க போகிறோம். எத்தனை வகையான முனீஸ்வரர்கள் இருக்காங்க அதையும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த கோவில் சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா போகக்கூடிய பாதை ரொம்ப குறுகலான பாதை. இந்த முனீஸ்வரரை பார்த்த உடனே எல்லாருக்கும் டக்குன்னு ஒரு ஞாபகம் வரும். லாக்வா லாரன்ஸ் படத்தில் முனி படத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா இந்த சுவாமி எந்த படத்தில் வந்தாருன்னு. நிறைய சீரியல்கள் நிறைய படங்கள் எல்லாமே இந்த இடத்துல தான் எடுப்பாங்க. கிராமங்களுக்கு போய் எடுக்க முடியலன்னா இதையே ஒரு கிராமமாக செட்டு போட்டோம் இங்கே நிறைய ஷூட்டிங் எடுப்பாங்க. சரி வாங்க நம்ம இந்த கோவிலை பற்றியும் முனீஸ்வரரை பற்றியும் பார்ப்போம். இங்கே இருக்க சிலைகள்லாம் பார்த்து ரொம்ப அழகாக செய்திருப்பாங்க. இந்த குதிரைலாம் இப்போ புதிதாக வைக்கப்பட்டது. இங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பர்மா காலனி இருக்குது. பர்மாலேருந்து இங்கே வந்து தங்கினவங்க இருக்கக்கூடிய இடம்தான் பர்மா காலனி. இதுக்கு பக்கத்துலேயே அடையாறு ஆறு போகுது. அசோக் நகர், கே நகர், எம்ஜிஆர் நகர், இந்த பக்கம் ஈக்காட்டு தாங்கல், பின்னாடி நம்ம ராமாபுரம், இது மாதிரி சுற்றி இருக்க இடத்துல நடுவில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. சரி வாங்க நம்ம இந்த முனீஸ்வரர் எப்படி அவதரித்தார் அப்படின்றத பார்க்கலாம். முனீஸ்வரர், ஈஸ்வரர், அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். ஈஸ்வரர் சிவனோட ஒரு அம்சமாக விளங்கக்கூடியவர். பார்வதி தேவியார் அவங்க பார்த்திங்கன்னா அசுரர்களை அழிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. சிவபெருமான்லேருந்து நெற்றிக்கண்லேருந்து உதித்தவர் தான் இந்த முனீஸ்வரர்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் வியர்வையில் உருவானவர் அப்படின்னு பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்குது. முக்கியமாக இந்த முனீஸ்வரர் 7 முனீஸ்வரர் சேர்ந்த ஒரு அம்சம்தான் இந்த முனீஸ்வரர்னு சொல்லுவாங்க. அது என்ன முனீஸ்வரர் அப்படின்றீங்களா? முனிவர்கள், ஞானிகள், இவர்களுக்கு ஒரு தலைவராக இருக்கிறதால முனீஸ்வரர், முனியப்பன், முனிசாமி இப்படின்னு பல பெயர்களால் அழைக்கப்படுறார். முக்கியமாக இவர் ஒரு காவல் தெய்வமாக ஊருக்கு எல்லையில் தான் இருப்பார். ஊருக்கு நடுவில்லாம் நிறைய பேர் வச்சுருக்க மாட்டாங்க. காவல் காக்கக்கூடிய தெய்வமாக தான் இந்த தெய்வத்தை மக்கள் கருதுகிறாங்க. முனீஸ்வரரோட ஆயுதம் இந்த அருவா தான். இங்கே வேண்டுதல் இருக்கவங்க அருவா வாங்கி வைக்கிறது. அடுத்தது அவங்க இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன் போகணும், தீய சக்தி போகணும். முக்கியமாக உடம்பு முடியலன்றவங்க இந்த இடத்துல வந்து எலுமிச்சங்கனிகள் சுற்றி போடுவாங்க. முக்கியமாக அமாவாசை நாட்களில் இங்கே கூட்டம் ஜேன்னு இருக்கும். அதுக்கு அடுத்தது அன்னதானத்துக்கு இங்கே நம்ம பணம் கொடுத்துட்டோன்னா அமாவாசை நாட்களில் அன்னதானமும் இந்த இடத்துல செய்கிறாங்க. சித்திரை மாதங்களில் இங்கே தீமிதி திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இந்த உலகத்தில் ஈஸ்வரர் இருக்காரே அவர் போதாதா? அப்புறம் என்ன முனீஸ்வரர், இவர் எதுக்காக வந்தார்? இந்த கதைக்குள்ளே நம்ம போகலாம். அந்தகாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் சிவபெருமான், விஷ்ணு இவங்க யாராலையுமே அழிக்க முடியாத அளவுக்கு கடும் தவம் புரிஞ்சு ஒரு வரத்தை வாங்கிடுறாரு. இதனால் என்ன, போய் எல்லாரையும் கொடுமைப்படுத்த வேண்டியது தான். முக்கியமாக தேவர்களை இதை மாதிரி துன்புறுத்தலில் இருக்கும் பொழுது பார்வதி தாயாரை நோக்கி போகிறாங்க, எங்களை காப்பாற்றுங்க. ஏன்னா சிவனாலேயோ ஒன்றும் பண்ண முடியாது, விஷ்ணுவாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தான் வரத்தை கொடுத்து ரொம்ப ஒரு சூப்பர் பவர் ஆக்கிட்டாங்களே அந்தகாசுரனை. உடனே காத்தாயினி அப்படின்ற ஒரு அம்மன் அவதாரம் எடுத்து அவங்க பார்த்திங்கன்னா 7 முனிகளை உருவாக்குறாங்க. அதை மாதிரி 7 முனிகள் யாருன்னு பார்த்திங்கன்னா லாடமுனி, முத்துமுனி, செம்முனி, கருமுனி, கும்பமுனி, வால்முனி, சட்டமுனி அப்படின்ட்டு எல்லா இந்த மாதிரி முனிகளை உருவாக்கி அந்த அசுரருக்கு எதிராக ஒரு வதம் செய்து அசுரரை தும்சம் பண்ணுறாங்க. காத்தாயினி அம்சமும் வந்துடுது, இந்த 7 முனிகள் அம்சம். இதுக்கு எதிரில் அந்த அசுரன் என்ன தான் பண்ண முடியும்? பொடி பொடியாக நொறுங்கி போன உடனே இந்த 7 முனிகளை ஒன்றா சேர்த்து இதை மாதிரி நமக்கு ஒரு முனீஸ்வரர் அப்படின்னு காத்தாயினி தாய் உருவாக்குறாங்க. அந்த பார்வதி தாய் அப்படி பிறந்தவங்க தான் இந்த முனீஸ்வரர். ஆலயத்துக்கு உள்ளே வந்த உடனே அழகழகான சிலைகள் அப்படியே நம்ம நேரில் பார்க்குறாம மகிஷாசுர மர்தினி,
எல்லா அசுரர்களையும் எப்படி பார்வதி தாயார் ஒரு அவதாரம் எடுத்து அவங்க துவம்சம் பண்ணுறாங்க அதையும் நம்ம பார்க்குறோம். இந்த 7 முனிகள் யார் யார் அப்படின்ட்டு தனித்தனியாக அந்த 7 முனிகள் பேரும் போட்டிருக்கு. இந்த 7 முனிகள் சேர்ந்த இந்த முனீஸ்வரரை தான் நம்ம வெளியில் பார்க்குறோம். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு முனீஸ்வரராக. முனீஸ்வரர் அப்படின்றவர் நிறைய மக்களுக்கு ஒரு குலதெய்வமாக விளங்கக்கூடியவர், காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர். பலதரப்பட்ட முனிகள் நம்ம தனித்தனி சிலைகளாகவும் நிறைய ஆலயங்களில் பார்த்துருக்கோம். சில ஆலயங்களில் இதை மாதிரி முனீஸ்வரர் ஒரே ஒரு சிலையாக வச்சு ஒரு அம்சமாகவும் வச்சுருப்பாங்க. திருமுல்லை வாயில் அங்கே பச்சையம்மன் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க மறக்காதீங்க. முனீஸ்வரரையும் பார்க்க முடியும், இந்த 7 முனிகளையும் நம்ம தனித்தனியாகவும் பார்ப்போம். அது மாதிரி தனித்தனியாக முனிகள் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க திருமுல்லை வாயில் பச்சையம்மன் கோவில் அங்கே போய் பாருங்கள். அவ்வளோ அம்சமாக இருக்கும். அந்த பச்சையம்மனும் நல்லா பச்சை நிறத்தில் காண கண்கோடி வேண்டும்னு அப்படி ஒரு அலங்காரத்தில் இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த ஆலயத்தில் சிலைகள், சிற்பங்கள் இதெல்லாம் பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இதெல்லாம் எப்படி தான் செய்திருப்பாங்கன்ட்டு. இப்போ ஒரு 50 ஆண்டுகளாக தான் இந்த ஆலயம் இருக்குன்னாலும் நல்ல ஒரு புராதன ஆலயம் மாதிரி காணப்படுது. அன்னதானத்துக்காக இங்கே நம்ம பணம் செலுத்தி ஒரு டிக்கெட் கொடுத்தோன்னா நமக்கு ஒரு படி அரிசி கொடுப்பாங்க. நம்ம கையில் இந்த இடத்துல நம்ம போட்டுறோன்னும் பொழுது அமாவாசை நாட்களில் இங்கே அன்னதானங்கள் நடைபெறும். தானத்தில் சிறந்தது பார்த்திங்கன்னா அன்னதானம் தான். ஸோ நாங்களும் அன்னதானத்துக்கு இங்கே கட்டணங்கள் செலுத்திட்டு இங்கே இருக்க சிலைகளெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே வந்தோம். ஒவ்வொரு சிலைகளும் எப்படி தான் செய்திருக்காங்களோ அப்படியே பின்னாடி பார்க்கும் பொழுது அமர்ந்திருக்க குளம் காண கண்கோடி வேண்டும். கோவிலை சுற்றி வரும்பொழுது நாகாத்தம்மன் இந்த இடத்துல ஒரு புத்து இருந்ததால் அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான நாகாத்தம்மன் சிலை வச்சுருக்காங்க. கீழே இருக்க இந்த சிலைகளுக்கு தான் அபிஷேகங்கள் நடைபெறும். தூண்கள் கூட பார்த்திங்கன்னா அழகாக அப்படியே நாகங்கள் மாதிரி, நாக கன்னிகைகள் இருக்கா மாதிரி ஒரு தூண்கள், அதுவும் ஒரு பிரம்மாண்டமாக காணப்படுது. பின்புறத்தில் நம்ம காத்தாயி அம்மன் ஆலயம், அடுத்தது ஆறுமுக பெருமான், 6 படை வீடுகளும் தனித்தனியாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இங்கே சுற்றியும் பார்த்திங்கன்னா நாகங்கள், இதை மாதிரி நாகதோஷம் இருக்கவங்க இதை மாதிரி நாகம் கல் இந்த நாக புத்தை சுற்றியும் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்கக்கூடியதான் அறுபடை முருகர் தனித்தனியாக இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ நம்ம வரணும் போது இந்த இடத்துல அறுபடை முருகரையும் ஒரே நேரத்தில் பார்க்கலாம். துர்க்கை அம்மன் ஆலயம், அங்காள பரமேஸ்வரி உள்ள நம்ம கர்ப்ப கிரகத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மனை தரிசிக்கிறோம். அடுத்தது ஆயுதங்கள் கொண்ட காளி தேவி. அடுத்தது நம்ம அப்படியே கோவிலை வலம் வரும். ரொம்ப அமைதியான ஆலயம். வந்தோன்னா மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப இதமாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடியது தான் அடையாறு ஆறு. அந்த பக்கம் பார்க்குற அந்த கட்டிடங்கள்லாம் நமக்கு ராமாபுரம் செல்லக்கூடிய சாலை, சூலை பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் வழியாக நம்ம போகும்பொழுது நமக்கு ராமாபுரம் அந்த தோட்டம்லாம் வரும். இங்கே வர இந்த ஆறு ராமாபுரத்துலேருந்து வந்துட்டு அடுத்தது சைதாப்பேட்டை வழியாக போகுது. இந்த ஆத்தங்கரையிலேயே தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. 1960 அந்த காலகட்டத்தில் பர்மா, மலேசியா, சிங்கப்பூர் இங்கேருந்து வந்தவங்கெல்லாம் இந்தியாவில் பல பகுதியிலையும் பார்த்திங்கன்னா குடியேறினாங்க. அதை மாதிரி பர்மாவிலேருந்து வந்த மக்கள் அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து இந்த ஐயனாருக்கு சிலை செய்திருக்காங்க. அதனால தான் இங்கே பர்மா காலனின்வாங்க. அவங்களோட ஒரு குலதெய்வமாகவும் வணங்குறாங்க. சிலைகள் பார்க்கும்பொழுது ஒன்று ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. இந்த பக்கம் பார்க்கும்போது காளை மாதிரி தெரியுது, அந்த பக்கம் யானை மாதிரி தெரியுது. ஒரே தலையில் பிரமிப்பாக இருக்குது இந்த சிலைகள். அதுவும் இந்த காலத்தில் ரொம்ப சூப்பராக செய்திருக்காங்க. கன்னி பெண்கள், அது ஒரு குதிரை மாதிரி, அதே மாதிரி எல்லா கன்னி பெண்களும் சேர்ந்தது ஒரு யானை மாதிரி. 1960 அதற்கு மேற்பட்டு ஏற்பட்ட ஆலயம் அப்படின்னாலும் எப்படி நம்ம பழைய காலத்து சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் இவங்க காலத்து ஆலயம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு தத்ரூபமாக இருக்குது. காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய முனீஸ்வரர் ஞானத்தை அளிக்கக்கூடியவர், நல்ல ஒரு வலிமையை கொடுக்கக்கூடியவர், தீய சக்தியிலிருந்து நம்மளை காக்கக்கூடியவர், காக்கும் தெய்வம், காவல் தெய்வம் அப்படின்னு
இந்த முனீஸ்வரர் அழைக்கப்படுறார். கிராமங்களில் பலருக்கு கிராம தேவதையாகவும் இருக்காங்க, குலதெய்வமாகவும் இருக்காங்க. காத்தாயினி அம்மன் நம்ம மேலே பார்க்கக்கூடியவங்க தான். அவங்க தான் இந்த முனீஸ்வரரை உருவாக்குனவங்க. ஸோ நம்ம இந்த கோவிலை சுற்றி வந்தாச்சு. இப்போ போயிட்டு எலுமிச்சம் கனிகள் அங்கே அருவா மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு நம்ம சுற்றி போட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். கண்டிப்பாக சென்னைக்கு அருகாமையில் இருக்க இந்த ஆலயத்துக்கு வாங்க. நீங்கள் இங்கே எலுமிச்சங்கனிகள் இங்கே சுற்றி போடுவாங்க. முன்னாடி அருவா இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல தனியாக அந்த இடத்துல ஒரு முனீஸ்வரர் பார்க்குறோம். அப்புறம் இந்த முனீஸ்வரர் பிரம்மாண்டமாக பார்க்குறோம். உள்ள கோவிலுக்குள்ளே போனோன்னா அங்கால பரமேஸ்வரி அம்மனை பார்க்குறோம். மயான சூறை அந்த நாட்களில் இங்கே வந்தீங்கன்னா நிற்க கூட இடம் இருக்காது. அவ்வளோ பிரம்மாண்டமாக திருவிழாக்கள் இருக்கும். உங்களால் முடியணும் பொழுது கண்டிப்பாக சித்திரை மாதம் திருவிழாவுக்கு வர மறக்காதீங்க. குடிப்பழக்கத்திலேருந்து வெளியில் வரணுன்னுட்டு இங்கே சிகப்பு கயிறு கட்டி ஒரு உறுதிமொழி மாதிரி எடுக்கிறாங்க. 3 மாதத்துக்கு நான் எதுவும் குடிக்க மாட்டேன்னு. அதை மாதிரி இருந்து நிறைய பேர் அதை விடுபட்டவங்களும் இருக்காங்க அப்படின்னு இங்கே சொன்னாங்க. பயம் இருக்குது, அடுத்தது யம பயம் போகணும், வியாதி போகணும், அதுக்கும் கயிறு கட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல பரிகாரங்கள் செய்து பலன் பெறுங்க. நாம் மட்டும் பலன் அடைஞ்சால் போதுமா? நம்ம போகக்கூடிய ஆலயங்களில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நான் பதிவிட்டிருக்கேன். இதன் மூலமாக நிறைய நண்பர்களுக்கு பயனாகும். அவங்க 4 பேருக்கு ஷேர் பண்ணும்போது அவங்களும் பயன் பெறுவாங்க. இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது, அன்னதானத்துக்கு பணம் கட்டும்பொழுது படி அரிசி கொடுப்பாங்க. அதுவும் நம்ம போடுறோன்னா வீட்டில் செல்வ வளம் சேரும். அடுத்தது நமக்கு ராஜகனின்னு சொல்லக்கூடிய இந்த எலுமிச்சங்கனிகள் சுற்றி போடும் பொழுது நமக்கான கண் திருஷ்டி ஆகட்டும், இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆகட்டும், அது போகும். கயிறு கட்டுறாங்கன்னும் பொழுது நமக்கு வீட்டில் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அது ஒரு கண் திருஷ்டியிலேருந்து காக்கக்கூடியது. குடிப்பழக்கத்துலேருந்து வெளியில் வரவங்களுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்துட்ருந்தோம். இதை மாதிரி 3 மாதம் குடிக்க மாட்டோம், சத்தியம் பண்ணுங்கள் சொல்லிவிட்டு அவங்க கையில் கட்டுறாங்க. அவங்களும் முனீஸ்வரன் மேல் சத்தியம் சத்தியம் சத்தியம்னு 3 தடவை சொல்கிறாங்க. அது இந்த ஆலயத்தில் தான் நான் புதுசாக பார்த்தேன். ஸோ இந்த பழக்கத்திலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆலயத்தில் வந்து இந்த முனீஸ்வரர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். இதற்கான பலன்களும் கிடைக்கும். இப்படியே நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுது அப்படியே ஐயனார் அருவாளோட நேரில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. பக்கத்தில் இங்கே திரும்பணுன்னா குதிரையில் இருக்க மாதிரி, திருஷ்டி சுற்றுற இடத்துல பார்த்திங்கன்னா அமர்ந்த கோலத்தில், திரும்புகிற இடமெல்லாம் முனீஸ்வரர் தான். ஸோ நாங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு முனீஸ்வரரை வணங்கிட்டு கிளம்பிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் பட்டனை ஃபஸ்ட்டு தட்டிட்டு அப்புறம் வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கணுன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு ஆலயத்தில் பரிகாரங்களோடு சந்திப்போம்.